ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி சுவையான மாங்காய் சாப்பாடு எப்படி செய்கிறதுந்தாங்க வாங்க பார்க்கலாம். இது நல்ல சீசன் டைமுங்களா, நல்ல பச்சை மாங்காயாக எடுத்துக்கணுங்க. பச்சை மாங்காயை எடுத்தோன்னா நல்ல புளிப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிளிமூக்கு மாங்காய்னா நம்ம தோல் சீவாமையே போட்டுக்கலாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் இந்த மாங்காயில் தோல் கொஞ்சம் தடிமனாக இருக்குது. நான் அதனால் எல்லாத்தையும் சீவிக்கிறேன். இப்போ பாருங்கள், தோலெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம கேரட் சீவிரம் இல்லைங்களா, அதில் நல்லா திருவி எடுத்துக்கணும். இந்த மாங்காய் சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருவியெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு கடாய் வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுறேங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கணுங்க. நான் வரமிளகா போடுறேன். வரமிளகா போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பச்சை மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் நான் வரமிளகா தான் போடுவேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போது இதையெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துணுங்க. ஏன்னா அந்த மாங்காயோட கலரே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பச்சை கலரில் அப்படியே சாப்பாடு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தான் மஞ்சத்தூள் போடணும். இப்போ நம்ம சீவி வச்ச மாங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். மாங்காயை அதிக வேக்காடு விடக்கூடாதுங்க. அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கணும் மாங்காயில். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. சிம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை கலர் அப்படியே மாறவே இல்லை. இப்போது நம்ம வடித்து வச்ச சாப்பாடெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போது சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுத்தால் சுவையான மாங்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.